வணக்கம் நண்பர்களே. சோழ நாட்டு திருத்தலங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான வரலாறும் விவரிக்க முடியாத ஆச்சரியங்களும் ஒளிஞ்சிருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது கும்பகோணத்து பக்கத்துல காவிரியின் வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பழமையான அற்புதமான கோவில். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பெருமை வாய்ந்த திருவிசநல்லூர் சிவயோகிநாதர் திருக்கோவில். இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்பு? மூலவர் லிங்கத்தில் ஏன் முடிகள் சடை இருக்கிறது? ரிஷபராசிக்காரர்கள் ஏன் இங்கு கட்டாயம் வர வேண்டும்? இதையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலோட மூலவர் பெயர் சிவயோகிநாதர், அம்பாள் பெயர் சௌந்தரநாயகி. மூலவருக்கு இந்த பெயர் வர காரணம் ஒரு அற்புதமான புராண வரலாறு. முற்காலத்தில் சிவபெருமானை நோக்கி 7 முனிவர்கள் யோகிகள் கடுமையான தவம் இருந்தாங்க. அவங்களுடைய தவத்தை மெச்சிய எம்பெருமான் இந்த 7 யோகிகளையும் அப்படியே ஜோதி வடிவமாக தன் லிங்க திருமேனிக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்டார். 7 முனிவர்களும் இறைவனோடு கலந்ததால் அந்த லிங்கத்தின் மீது 7 சடைமுடிகள் உருவானது. இன்றைக்கும் உற்று பார்த்தால் மூலவர் லிங்க திருமேனியில் 7 சடைகள் இருப்பதை நாம் காண முடியும். இது வேறு எந்த சிவாலயத்திலையும் பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான காட்சியாகும். இது ஒரு புகழ்பெற்ற பாஸ்கர கஷேத்திரம், அதாவது சூரிய தலம். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் 1 தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை சூரிய பகவான் தன்னுடைய பொற்கதிர்களால் நேரடியாக மூலவர் சிவயோகிநாதரை தொட்டு வழிபடும் அதிசயத்தை இங்கே பார்க்கலாம். அதே போல இந்த கோவிலோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இங்கு இருக்கிற பைரவர் சன்னதி. சாதாரணமாக கோவில்களில் ஒரு பைரவர் இருப்பார். ஆனால் இங்கு சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 யுகங்களை குறிக்கும் விதமாக 4 பைரவர்கள் ஒரே வரிசையில் சதுர்கால பைரவர்களாக காட்சி தர்றாங்க. இவங்களை வழிபட்டால் நம்மை பிடித்த காலதோஷங்கள், மரண பயம் மற்றும் கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஜோதிட ரீதியா இந்த கோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த பரிகார தலமாக விளங்குது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த திருவிசநல்லூர் சிவயோகிநாதரை தரிசனம் செய்தால் அவர்கள் வாழ்வில் உள்ள தடைகள் யாவும் விலகி மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பராந்தக சோழன் மற்றும் ராஜராஜ சோழன் காலத்தில் கற்கோயிலாக மாற்றப்பட்ட இந்த திருத்தலத்தில் தலவிருட்சமாக வில்வ மரம் இருக்கு. மனக்குழப்பம், தீராத நோய்கள், திருமண தடை இருப்பவர்கள் இங்கு வந்து அம்பாளையும் ஈசனையும் மனமுருகி வேண்டிக்கிட்டால் நிச்சயமா அவங்க வேண்டுதல் நிறைவேறும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த திருவிசநல்லூர் கோவில் கும்பகோணத்தில் இருந்து சூரியனார் கோவில் செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. நீங்கள் கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவயோகிநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த ஈசனின் அருளாலும் 7 யோகிகளின் ஆசையாலும் உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட, குறிப்பாக ரிஷபராசி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம.